அனிருத் சார் தான் சாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. போஸ்டர்லாம் பார்த்திருந்தோம். ம். எப்படி இருந்தது? என்ன சொன்னீங்க? அவரு எப்படி ஓகே பண்ணாரு? அது மேஜிக்ன்னு சொல்றதா, இல்ல எஃபோர்ட்ன்னு சொல்றதா, என்னன்னா, இது அதான் தேவா சொன்னேன்ல ம். ஈபி. ஸோ அவன் மூலியமா தான் எல்லாமே நடந்தது. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்றப்போ, உடனே போய் பிட்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு பிளான் என்னன்னா, இது இங்க சொல்லலாமா தெரியல. அவரெல்லாம் பார்ப்பாரான்னும் தெரியல. பட் ஆனா சொல்லிருவோம். என்னைக்காவது பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அவர பாட வைக்கிறதுக்கு தான் பிளானே. ஓ! ஆமா. நல்லா இருக்கே அது இந்த வந்து ஐடியா. எங்களுக்கு ஒரு பேராசைன்னு வச்சுக்கலாம். ஆ, ஏன்னா, ஆ. அவரு இருக்க இடத்துக்கு நாங்க கேட்கிற இடத்துல ம், நாங்க இல்ல. ஸோ ம். அதான் உண்ம. அவரு பயங்கர பிஸியா இருக்காரு. நெறைய படம் பண்றாரு. இன்னொன்னு இதெல்லாம் போய் கேட்டா அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியல. ம். ஸோ வெயிட் பண்ணோம். ரொம்ப நாளா நைட்டு தூங்காம போய் அவர் ஸ்டுடியோலயே வெயிட் பண்ணி அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில நாள் வருவாரு, பார்ப்பாரு. ஒரு சில நாள் நெக்ஸ்ட் டே பார்க்கலான்னுவாரு. இப்படிதான் நடக்கும். ஒரு நாள் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பாட்டும் கேட்டுட்டாரு. ஓகே. கேட்டுட்டு இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. நல்லா இருக்கு. யார் மியூசிக்கு? யார் பாடுனது? ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, ஓகே சாங் வந்து அப்ப நல்லா இருக்கு. அப்ப பிடிச்சிருச்சு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ம். வந்துச்சு. ஆ இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. தேவா தான் பேசுனான். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடணும்னு சொல்ற இடத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டான் பயத்துல. அதனால அது நர்வஸ்ல என்ன சொல்றதுன்னு ஆமா. தெரியாம. ஏன்னா, அது இன்கேஸ் அது அது கூட நடக்காம போயிருச்சுன்னா, ஓகே. பாடணும் அப்படின்ட்டா நம்ம ஒரு 8 மந்த்ஸ், 10 மந்த்ஸாவது வெயிட் பண்ணணும். ம், அவரோட ம், பிஸி ஷெட்யூலுக்கு. அவர் பண்றாருன்னு சொன்னா ம், இதெல்லாம். ம், பண்ணல பண்ற ஸ்டேஜ்ல இருக்க மாட்டாரு கண்டிப்பா. ஏன்னா நெறைய இருக்குல்ல. ம். ஸோ வெயிட் பண்ணி பண்ணோம். அது இன்னொன்னு இந்த சைடு புரொடக்ஷனும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணோம். வேலண்டைன்ஸ் டேக்குன்னு பண்ணிட்டோம். இதெல்லாம் யோசிக்கிறப்போ ஓகே ரிலீஸ் பண்ண வச்சிடலாம். அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னோனே அவரு ஓகே பண்ணிடலாம் ட்வீட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. அங்கேயே அந்த மொமெண்ட்லயே சொல்லிட்டாரு. சொல்லிட்டேன். சொல்லி எங்களுக்கு தூக்கம் வரல, எதுவும் வரல. எப்படா இந்த சாங் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.